வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றின டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் காலேஜ் டிஆர்பி. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 17/10 அதாவது இன்னையிலேருந்து 10/11 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அண்ட் அதோட சிலபஸ் என்ன, ஏஜ் லிமிட், அந்த மாதிரி டீடைல்ஸ் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதான் அதுக்கான ஒரு பத்திரிகை செய்தி. அரசு தேர்வு வாரியம் தட் இஸ் டிஆர்பி வெளியிட்டது. அரசாணை எண் 230 231 உயர்கல்வித்துறை. அதன்படி வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2025 6/10/2025 படி அரசு கல்வியியல் கல்லூரிக்கான 4000 உதவி பேராசிரியர் பணிகளுக்கான அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா 14 மார்ச் 2024 அன்று 4000 உதவி பேராசிரியருக்கான பணியிடத்துக்கான ஒரு நோட்டிபிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்ப வந்து அதுக்கானது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 2708 2708 வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான காலி பணியிடங்களை நேரடி நியமன முறையில் வந்து நிரப்புவதற்கான புதிய அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பழைய அந்த 4000 இல்லை, இப்போ வந்து 2708 தான் வந்துட்டு தேவை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ல இருக்குங்கிறதும் கொடுத்துருக்காங்க. எப்போல இருந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 17/10/2025 அதாவது அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 10 வரைக்கும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணவங்க வந்து இதுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதுல இருந்து விலக்களிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பே பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இதுக்கு வந்து பே பண்ணும்போது அது பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ வந்து வயது வரமும் வந்து அதுல ஆல்ரெடி வந்து பண்ணவங்களுக்கு வந்து வயது தளர்வும் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து ஏற்கனவே வந்துட்டு இதுல என்ன ஏற்கனவே வெளியிட்ட அறிவிக்கை எண் 12/2019 4/2019 தென் வந்து இப்போ 4/10/2019 மற்றும் அறிக்கை எண் 2/2024 நாள். இதன்படி விண்ணப்பித்த பணி நாடுனர்கள், ஓகேவா, இதுக்கு முன்னாடி விண்ணப்பிச்ச பணி நாடுனர்கள் இப்புதிய அறிவிக்கையின் கீழ் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். ஆனா கண்டிப்பா அவங்க வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது, கண்டிப்பா அப்ளை பண்ணணும். பட் வந்து இவங்க அப்ளை பண்றதுக்கான தேர்வு கட்டணமும் வயது வரமும் தளர்வு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, தேர்வு கட்டணம் வந்து செலுத்தவே தேவையில்ல, வயது வரம்பு வந்து தளர்வு இருக்கு, ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து டீட்டெயிலா நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து நோட்டிபிகேஷன். இது 2 ஃபைலுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. மெயினா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க, டோட்டல் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா 57,700 இருந்து 1,82,400 வரைக்கும் இதுக்கான ஸ்கேல் இருக்கு. ஓகே, ஸோ டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,708 இருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து நம்மளோட அந்த ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் வந்து 16/10 அன்னைக்கு, அக்டோபர் 16 அன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்க அக்டோபர் 17 இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா நவம்பர் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடிட் ஆப்ஷன் வந்து 11 இருந்து 13 நவம்பர் 11 இருந்து 13 வரை எடிட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பர் 12, பட் டென்டேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் கன்ஃபர்மேஷன் டேட் இல்ல, அப்ராக்சிமேஷனா அந்த டைம்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம். டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வேகன்சிஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. தென் சப்ஜெக்ட் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சிஸ், கேட்டகரிஸ் வைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிற டீடைல்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த ஃபைல்ல வந்து இது பண்ணிக்கலாம். இதுல வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து டோட்டலா 21 வேகன்சிஸ் இருக்கு. பயாலஜிக்கல் சயின்ஸ்க்கு வந்து 1, பாட்னி 93, பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி 28, பயோடெக்னாலஜி 5, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 4, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்ம சேனல்ல வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா தான் போட்டுட்டு இருக்கோம் வீடியோஸ்லாம். ஸோ அதனால ஸ்பெஷலா சொல்றேன். ஓகேவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் 182 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேவா, ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேகன்சிஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் 67 இருக்குது.
ஓகேவா? ஸோ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு இருக்கு. தென் கெமிஸ்ட்ரி காமர்ஸ்க்குமே வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தென் இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப நிறைய 406 வந்து இருக்குது. ஓகே, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓவரால் இந்த வேகன்சிஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அது மாதிரி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். தென் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் பார்த்தோம்னா கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேவா? 57 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது. ஸோ 57 கம்ப்ளீட் ஆனவங்க வரைக்கும் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிறது தான் ஏஜ். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வித் மினிமம் 55% மாஸ்டர் டிகிரி வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து எடுத்திருக்கணும். தென் வந்துட்டு அது தவிர என்ன அப்படின்னா நெட் வந்து யூஜிசி கண்டக்ட் பண்ண நெட் ஆர் சிஎஸ்ஐஆர் நெட் கண்டக்ட் பண்ண நெட்ல வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகே, மஸ்ட் ஹாவ் கிளியர் த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அல்லது ஆர் சிமிலர் டெஸ்ட் கண்டக்டட் பை யூஜிசி லைக் ஸ்லெட் ஆர் செட். இதுல ஏதாச்சும் ஒன்று கூட பண்ணியிருக்கலாம். ஸோ எய்தர் நெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அல்லது ஸ்லெட்டோ செட்டோ வந்து நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள். ஸோ மாஸ்டர் டிகிரி வித் நெட், மாஸ்டர் டிகிரி வித் செட் அந்த மாதிரி இருக்கிறவங்க எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்டர் டிகிரி அப்புறமா பிஹெச்டி முடிச்சவங்களும் வந்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி உள்ளவங்க. இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஏஜும் பார்த்துட்டோம், நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். தென் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க ஆப்டர் ஃபார் த கேல்குலேஷன் ஆஃப் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணும்போது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஒரு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் என்ன டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அதை எடுத்துப்பாங்க. ஸோ கேண்டிடேட் கேன் அப்லோட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் till the last date of submission of online application. So நவம்பர் 10 வரைக்கும் என்ன வந்து உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கான அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 600 ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். For SC, SCA, ST and differently abled person, the examination fees is 300. Okay, நார்மலா எல்லாருக்கும் வந்து 600 ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. SC, SCA, ST and differently abled personsக்கு வந்து 300 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் வந்து எந்த மாதிரி பே பண்ணணும் அப்படிங்கிற பேமெண்ட் மோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட். ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதும் இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா 10th தென் எஸ்எஸ்எல்சி 10th ஆர் எஸ்எஸ்எல்சி 12th ஆர் ஹையர் செகண்டரி டிப்ளமோ ஆர் ஈக்குவலண்ட், அதோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் இருக்கணும், யூஜி சர்டிஃபிகேட் இருக்கணும், தென் பிஜி சர்டிஃபிகேட். அதுல என்ன பாருங்க, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் இருக்கணும், டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் வந்து இருக்கலாம். ஓகே, எம்ஃபில் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் பிளஸ் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல். பிஎட் தேவைப்பட்டுச்சுன்னா எம்எட், தென் பிஹெச்டி. நெட் ஸ்லெட் இருந்தது அதுதான் வச்சுதான் நீங்க எலிஜிபிள். இப்போ பிஹெச்டி பண்ணவங்களுக்கு நெட் ஸ்லெட் தேவை இல்லையா, தேவையில்லை. ஸோ அவங்க வந்து அதை பண்ண தேவைன்னா இப்போ வந்து நெட்டு ஸ்லெட் செட்டை தான் நீங்க ஒரு எலிஜிபிலிட்டியா கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். தென் பிஎஸ்டிஎம் வந்து வேணும்னு கிளைம் பண்றவங்க அதுக்கானது. ஸோ அதுக்கான எந்த ஃபார்மேட்டுங்கிறத அனெக்சர்ல கீழே கொடுத்துருக்காங்க, நீங்க அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும். தென் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன் வேணும், கேரக்டர் சர்டிஃபிகேட் வேணும், தென் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வித் ஜெண்டர் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் தேவைப்படுறவங்களுக்கு, தென் டிஃபரெண்ட்லி ஏபிள்டும் தேவைப்படுறவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க ரெடியா வச்சுக்கணும். தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கம்பல்சரி தமிழ் பேப்பர் வந்து 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஓகே, அது வந்து குவாலிஃபையிங்காக மட்டும்தான், அதை வந்து ரேங்கிங்காக எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி பிஜிடிஆர்பி இப்போ அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் 50 மார்க்ஸுக்கு. அது வந்து நீங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்காக. அதுக்கப்புறமா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் 200 and 30 மார்க்ஸ் ஷால் பி த வெயிட்டேஜ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்வியூக்காக வந்து 30 மார்க்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வந்து ரிட்டன் வந்து
200 அண்ட் இன்டர்வியூ தென் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சேர்த்து 30 மார்க்ஸ்க்கு வந்து டோட்டலா 230 மார்க்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணி தான் போஸ்டிங் வந்து இருக்கும். இதுல வந்து பேப்பர் 1 இருக்கு. பேப்பர் 1ல வந்து 30 MCQ ஃப்ரம் பார்ட் ஏ அண்டர் கம்பல்சரி தமிழ். ஓகே, 30 MCQ இருக்கும். அப்போ 50 மார்க்ஸ். ஓகே, இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து 50 மார்க்ஸ், பட் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 30. ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அது வந்து பேப்பர் 1க்கு. ஓகே, பேப்பர் 1ல பார்ட் ஏ அப்படிங்கிறது கம்பல்சரி தமிழுக்கானது. ஓகே, அதே பேப்பர் 1லயே வந்து பார்ட் பின்னு இருக்கு, தென் பேப்பர் 2ன்னு இருக்கு. அது வந்து உங்களோட பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருந்து வரும். ஓகேவா, இதான் வந்து டீட்டெயிலா இருக்கு பாருங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்துட்டு MCQ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்ட்ல பிஜி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகே, மேக்சிமம் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 200. ஓகேவா, 200 தான் வந்து மேக்சிமம் மார்க்கா இருக்கும். ஓகே, மேக்சிமம் மார்க் வந்து 200. இது MCQக்கு. தென் பேப்பர் 1ல பார்த்தோம் அப்படின்னா 3 hours இதா இருக்கு, 3 hours எக்ஸாம் இருக்கு. அதுல பார்ட் ஏ வந்து கம்பல்சரி தமிழ். ஓகே, 50 மார்க்ஸ்க்கு. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20 ஓவராலா வந்து 30 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 30. அதுல 22 மார்க்ஸும் 1 மார்க்ஸும் இருக்கும். டோட்டலா வந்து 50 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா, பார்ட் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேப்பர் 1 பத்தி தான் இவ்வளவுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுல பார்ட் ஏங்கிறது கம்பல்சரி தமிழ், பார்ட் பிங்கிறது நம்ம செலக்ட் பண்ண சப்ஜெக்ட்ல இருந்து வர MCQ. இது வந்து எவ்வளவு அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து 1.5 மார்க்ஸ் இருக்குது. ஓகே, 1.5 மார்க் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா அது வந்து ஒரு 150 மார்க்ஸ் வந்து வர மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பேப்பர் 1. ஓகே, பேப்பர் 1க்கு வந்து 150 மார்க்ஸ்ன்னு அதனாலதான் அதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 இருக்கும். அது வந்து ஆஃப்டர்நூன்ல 1 ஹவருக்கு நடக்கும். மார்னிங்ல நடக்கிறது வந்து 3 ஹவர்ஸ் நடக்கும். அந்த 3 ஹவர்ஸ்ல வந்துட்டு நமக்கு கம்பல்சரி தமிழ் எக்ஸாமும் இருக்கும், MCQ டைப் கொஸ்டின்ஸும் வந்து 100 கேட்பாங்க. ஓகேவா, பேப்பர் 2 வந்து ஆஃப்டர்நூன்ல நடக்கும். அது வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். ஆன் ஜெனரல் டாபிக்ல இருந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 essay டைப் கொஸ்டின் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ். 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து 1 நீங்க செலக்ட் பண்ணி essay டைப் வந்து ஆன்சர் பண்ணணும். அதுக்கு வந்து மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 50 மார்க்ஸ். ஓகேவா, அதனால நமக்கு டோட்டலா ரிட்டன்ல வந்து வர்றது வந்து 200 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். அது போக எக்ஸ்பீரியன்ஸ்க்குன்னு ஒரு 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து 15 மார்க்ஸ் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க்ஸ். டோட்டலா 30 மார்க்ஸ். டோட்டலா எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 230 வந்து வர மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ நமக்கு வந்துட்டு 230 மார்க்ஸ் வந்து டோட்டல் உங்களுக்கு. அதுல நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாப்பாங்க. ரிட்டன்ல வந்துட்டு நமக்கு வந்து 150 மார்க்ஸ் வந்து MCQக்கு வந்து நம்ம ரெடி பண்ணணும். தென் 50 மார்க்ஸ் வந்து essay டைப்புக்கு வந்து ரெடி பண்ணணும். ஓகே, டோட்டலா நீங்க படிச்சு எடுக்க வேண்டிய மார்க் வந்து 200. அதுக்கப்புறமா 15 வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஆட் ஆகும். தென் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 15. ஓகே, 2 மார்க்ஸ் ஃபார் ஈச் அகாடமிக் இயர் ஆஃப் டீச்சிங். நீங்க 1 அகாடமிக் இயர் டீச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா, அந்த மாதிரி 7 இயர்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா 14 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து 15 மார்க்ஸுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, இப்ப நீங்க 30 இயர்ஸ் வந்து டீச் பண்ணிருக்கீங்க, 20 இயர்ஸ் டீச் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா இப்ப 20 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஒருவருக்கும் 20 கொடுத்து 40 மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னா அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் தான் அலாட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும். அதுக்குமே வந்து 15 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுதான் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஜெனரல் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா the general questions under the questions under general topic would cover broadly on Indian constitution. அந்த essay type questionங்கிறது வந்து நம்மளோட that is வந்து for example computer science அப்படின்னா computer science topicல இருந்து வராது. கான்ஸ்டியூஷனோ, இந்தியன் எக்கானமியோ, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி ஆர் history and economy of தமிழ்நாடு, environment and ecology, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கேட்பாங்க. ஓகேவா, அதுல இருந்து நீங்க essay டைப் ஆன்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும்.
இது வந்து மினிமம் குவாலிஃபையிங் இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்ல. நம்ம வந்து ஹையஸ்ட் மார்க்கை தான் வந்து பார்த்தாகணும். வைவா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூல கண்டென்ட் வெதர் த கேண்டிடேட் பிரசன்ட் ரெலவெண்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்டு சப்ஜெக்ட் மெட்டீரியல், அப்புறம் டெலிவரி அவங்க எந்த மாதிரி வந்து ஆடிபிளா வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க, டீச் பண்ண சொல்லுவாங்கங்கிற மாதிரி இதோட இதுல தெரியுது. தென் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ வெதர் த கேண்டிடேட் இஸ் ப்ரொஃபிஷியன் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அண்ட் ஆர்டிகுலேட்ஸ் கான்செப்ட், எதுல வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்களோ அதுல நல்லா ப்ரொஃபிஷியண்டா இருக்காங்களாங்கிறத பார்த்து தான் இந்த 15 மார்க்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டுக்குன்னு ஒரு 5 மார்க்ஸ் அலாட் பண்றாங்க. தென் வந்து டெலிவரி அவங்க எப்படி ஆடிபிளா கிளியரா ரீச் பண்ற மாதிரி டீச் பண்றாங்களா அப்படிங்கிறது. தென் அவங்களோட ப்ரொஃபிஷியன்சி அவங்க டீச் பண்ற லாங்குவேஜ்ல எவ்வளவு ப்ரொஃபிஷியன்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து 15 மார்க்ஸ் அலாட் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சிலபஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இன்டிமேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் தான் இருக்கும். ஸோ எந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஷேர் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் பத்திரமா அது பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 10 தான் வந்து லாஸ்ட் டேட்டா இருக்கும். ஓகே, இவ்வளோதான் வந்துட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலோட தட் இஸ் வந்து டெலிகிராம் சேனல் வந்து லிங்க்கும் வந்து நான் அதில் டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கூட நீங்கள் போயிட்டு இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம சேனல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இருக்கு. இனிமேலும் நம்ம பிஜி தட் இஸ் வந்து காலேஜ் பிஜி டிஆர்பி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதில் உள்ள நம்ம எல்லா நோட்ஸுமே வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ வந்து இந்த சிலபஸ் படி நமக்கு என்னென்னலாம் வந்து கவர் ஆகலை, எந்த மாதிரி இதுல வந்து நெட் ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து சிலபஸ் இருக்குங்கிறதுனால நம்ம அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நமக்கு டைம் பீரியட் கம்மியாக தான் இருக்கு. தட் இஸ் வந்து டிசம்பர் வரைக்கும் தான் இருக்கு. அக்டோபர் வந்து இப்போ ஹாஃப் ஆஃப் த அக்டோபர் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சுங்கிறப்ப நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 months தான் இருக்கு. இந்த டைம்ல நம்ம எவ்வளோ குயிக்கா வந்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி கண்டென்ட்டை ஒரு குயிக் ரிவிஷன் அந்த மாதிரி பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும், அதுக்கான நோட்ஸ் வேணும் அப்படின்னா சேனல் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு தென் வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் வந்து அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சீக்கிரமே வந்து ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்க்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேனல் மெம்பர்ஷிப் வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போது எப்படி சேனலோட மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கறதே முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு திருப்பி வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ரினியூ பண்ற மாதிரி தான் யூடியூப் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது. தட் இஸ் வந்து அக்கார்டிங் டு த நார்ம்ஸ் ஆஃப் யூடியூப். ஓகேவா, யூடியூபோட இதுபடி தான். ஸோ நீங்க தான் வந்துட்டு அதுல கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆட்டோ ரினியூவல் ஆகுறத வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான சிலபஸ் வந்து பார்த்துடலாமா? ஓகே, இதான் வந்துட்டு சிலபஸ் வந்து அவங்க ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்கிறது. சாரி, இது வந்து சிலபஸ் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான சிலபஸ் பார்த்துடலாம். யூனிட் 1 அப்படின்னா டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன், தட் இஸ் மேத்தமெட்டிக் லாஜிக், செட் ரிலேஷன், கவுண்டிங், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், தென் குரூப் தியரி, கிராஃப் தியரி, பூலியன் அல்ஜிப்ரா, ஆப்டிமைசேஷன், இதெல்லாம் அதுல வருது. யூனிட் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், தட் இஸ் டிஜிட்டல் லாஜிக், சர்க்கியூட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், டேட்டா ரெப்ரசன்டேஷன், இதெல்லாம் பிஜி டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்படியே அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, டிஜிட்டல் லாஜிக்கும் அப்புறமா ஆர்கிடெக்சர் சிலபஸும் தான் வருது. தென் யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், லாங்குவேஜ் டிசைன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ், இது எல்லாமே அதில் வந்தது தான். எலமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ், பட் வந்து ப்ரோக்ராமிங் இன் சியும் ப்ரோக்ராமிங் இன் C++ம் இதில் ஆட் ஆகுது. தென் வெப் ப்ரோக்ராமிங் வந்து வருது. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 2D ஜியோமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் வியூவிங், 3D ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டேஷன், அது மாதிரி அது கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வந்து கிராஃபிக்ஸ் பற்றினது.
தென் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதுவுமே நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு டாபிக்னால உங்களுக்கு அந்த இப்போ ப்ரிப்ரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிக் டேட்டா சிஸ்டம், NoSQL, தென் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வருது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்க்குறது தான். இதெல்லாம் நம்ம சேனலில் இதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். மிஸ் ஆனதெல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 5 வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இதுவும் வந்து ஒரு நியூ டாபிக் தான். PGTRB சிலபஸ்க்கு கீழே வராத ஒரு டாப்பிக்காக இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது. தென் யூனிட் 6 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த டாபிக்ஸ். சில டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கலாம். தென் யூனிட் 7 வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் கம்பைலர்ஸ். இதில் கம்பைலர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துருப்போம். TOC வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தென் யூனிட் 8 வந்து டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த டாபிக் தான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மொபைல் டெக்னாலஜி, தென் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் IoT வந்து வருது. யூனிட் 9 வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI, இதுவும் வந்து ஒரு நியூ டாபிக் தான். ஸோ இது நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் 10 வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் வந்து ஒரு நியூ டாபிக் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸ் வந்து இதில் இருக்குது. இதுதான் வந்து சிலபஸ். இந்த சிலபஸும் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதெல்லாமே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்சோ வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் போயிட்டு நீங்கள் PDF-ஆக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ண அதுக்கான நோட்ஸ் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நோட்ஸ் வேணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்சோ வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி வந்து இருக்கிற நோட்ஸும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஆன்லைன் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான, தட் இஸ் காலேஜ் TRB அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் காலேஜஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம சேனலை யூட்டிலைஸ் பண்ணி அதில் இருக்கிற வீடியோ கண்டென்ட்ஸ் வந்து ஆஸ் வெல் அஸ் வந்து மெம்பர்ஷிப் வீடியோஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.